வணக்கம். நான் வழக்கறிஞர் ஸ்னேகா, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர். இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்தான அறிக்கையை இன்றைக்கி வெளியிடுறோம். ஒன்றிய பாஜக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளான அதிமுக அரசையும் புறக்கணித்து திமுகவிற்கு ஓட்டளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை புரட்சிகர இளைஞர் முன்னணி எடுத்திருக்கிறது. அதை வேண்டுகோளாக தமிழக மக்களிடமும் வைக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத அரசாக, தமிழ்நாட்டு மக்கள் விரோத அரசாக, மொழிக்கு எதிரான அரசாக, எல்லாத்தையும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று மாற்ற வேண்டும் என்ற RSSஇன் செயல் திட்டங்களை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய அரசோடு துணை நிற்கின்ற கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும். அதே போல் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய RSS பிஜேபியினுடைய பி டீம்களாக இருக்கக்கூடிய, புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய, இன்னொரு மாறு வேடத்தில் இருக்கக்கூடிய RSS ஆன நாம் தமிழர் கட்சியையும் தாவேகாவினரையும் புறக்கணிக்க வேண்டும், அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய முடிவாக இருக்கிறது. அதையே தமிழ் மக்களிடம் வேண்டுகோளாக விடுக்கிறோம். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கிற, பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வரவேண்டிய வரியை, ஒதுக்கீடை தராமல் மறுக்கின்ற, நீட்டை திணிக்கின்ற, ஹிந்தியை திணிக்கின்ற, தமிழக மக்களை பாரபட்சமாக பார்க்கின்ற ஒரு அரசிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. இதை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய, திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியம் என்று பொய்யாக பேசி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளையும், திராவிடம் என்று பேசுகின்ற ஆதரிக்கின்றவர்களை திசை திருப்பக்கூடிய தாவேகா கட்சியினரையும் அடையாளம் காண்பது என்பதும் அவர்களை அம்பலப்படுத்துவது என்பதும் இன்றைக்கி அடிப்படை அவசியமாக இருக்கிறது. இல்லைனா இன்னொரு பீகார் மாதிரி, இன்னொரு மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டையும் மாற்ற துடிக்கின்ற, ஒரு மத கலவரத்தை தூண்ட துடிக்கின்ற, ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விஷயத்திலேயாக இருக்கட்டும், இல்லை கீழடி ஆய்வை புறக்கணித்து அதனுடைய அறிக்கை வெளியிடாமல் இன்றைக்கு வரைக்கும் இழுத்தடிக்கின்றது, எல்லாமே தமிழகத்தை ஒரு இன்னொரு வட மாநிலமாக மாற்ற துடிக்கின்ற அரசினுடைய திட்டங்கள் தான். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இருக்கின்றன. இன்றைக்கி இந்த கூட்டணியில் சீட்டு கிடைக்கலன்னா போய் வேறு புதுசாக இருக்கக்கூடிய மற்ற 2 கட்சிகளில் சீட்டு கேட்கிறவர்களும் கிட்டத்தட்ட அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர்களால் என்பதை அம்பலப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கும் தொட முடியாத வடநாட்டினுடைய நிலைமைக்கு கல்வியையும் மற்றதையும் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு தனித்து நிற்பதற்காகவும், அவர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும், தமிழக மக்களுடைய எதிர்காலத்தையும் இன்றைக்கி கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களை விட ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் முன்னோக்கி வந்திருக்கிறத திருப்பியும் பின்னடைவு செய்யாமல் இருப்பதற்காகவும் திமுகவிற்கு ஓட்டளிக்குமாறு தமிழக மக்களை புரட்சிகர இளைஞர் முன்னணி கேட்டுக்கொள்கிறது. இது குறித்தான பரப்புரையை தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலையும் புரட்சிகர இளைஞர் முன்னணி மேற்கொண்டிருக்கிறது. திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் வாக்களிக்குமாறு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தேர்தல் பிரச்சாரம் நிறைவு செய்யும் வரை அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.